தேர்ட் சாப்டர் 1 மார்க் பாருங்கம்மா.
ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல தெரியுதுக்கா. தெரியுதா? ஓகே. யார் ஏ டீம்? நாங்க இருக்கோம்க்கா. பி டீம்? நாங்க இருக்கோம்க்கா. சி டீம்? டான்ல தான் சி டீம். டான்ல இன்னைக்கும் மைக் ஒர்க் ஆகலையாமா? ஏ டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. தேர்ட் ஆப்ஷன்க்கா. யாருக்கு இன்னைக்கு பர்த்டே? எனக்கு தான்க்கா, தேஜாஸ்ரீ. விஷ் யூ மணிமா, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூக்கா. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. எல்லாருமே விஷ் பண்ணுங்கம்மா உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. செகண்டுக்கு இதுக்கு பி டீம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்க்கா. சி டீம்? டான்ல தான் சி டீம். ஏ டீம்? செகண்ட்க்கா. பி டீம்? தேர்டுக்கா. இதுக்கா? சி டீம் சொல்லுங்க. ஏ டீம்? ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம்? ஃபர்ஸ்ட்க்கா. சி டீம்? சி டீம் நீங்க. சி டீம் சொல்லுங்கம்மா. ஏ டீம்? ஃபோர்த்துக்கா. பி டீம்? செகண்டுக்கா. சி டீம்? சி டீம் சொல்லுங்கம்மா. ஏ டீம்? செகண்ட்க்கா. பி டீம்? ஃபோர்த்துக்கா. சி டீம்? கடி செகண்ட். ஏ டீம்? தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. பி டீம்? சி டீம்? சி டீம். டான்ல கொஞ்சம் மைக் மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்கம்மா. யாருமே பேசலன்னா கிளாஸே போர் அடிக்குது. சி டீம் சொல்லுங்கம்மா. ஸ்கிரீன் தெரியலையா? ஏ டீம்?
ஏ டீம் சொல்லுங்கம்மா. சரி, யாரெல்லாம் இருக்கீங்க? பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரித்திஷ்கா அக்கா. அப்புறம் பேர் தேஜஸ்ரீக்கா. சொல்லுங்கம்மா. அப்புறம் ராகவிகா. அப்புறம் 3 பேர் தான் இருக்கீங்களா கிளாஸ்ல? பேசவே மாட்டீங்களாமா? நானும் எதுவும் கேட்க வேணாம், நீங்களும் எதுவும் சொல்ல வேணாமா? ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. நீங்களும் எதுவும் சொன்னாலும் நானும் கண்டுக்கல, ஓகேவா? ஃபர்ஸ்ட்க்கா. சீக்கிரம் தப்பு பண்ணிட்டாங்க. யார் வேணாலும் மிஸ்டேக் பண்ணுங்க, இனிமே நானும் உங்களுக்கு கண்டுக்கல. இன்னைக்கு நம்ம இந்த 1.20 எடுத்துக்காட்டு இதுதான் பார்க்கணும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x² - 5x + 3 இப்படி ஒரு டேர்ம் இருக்கு. இத வந்து இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Represent the function f of x equal to root of 2x² - 5x + 3 as a composition of two functions. இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி நம்மள மாத்த சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்போ நாம இதை எப்படி எடுத்துக்க போறோம்னா, என்ன கொடுத்திருக்காங்களோ பிராக்கெட்ல உள்ளதை எப்பவுமே ஒரு எக்ஸா கன்சிடர் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, ரூட்டுக்குள்ள இருக்கிற எல்லா டேர்முமே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண போறோம். ரூட்டுக்குள்ள என்ன டேர்ம் இருந்தாலும் அது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க போறோம். அப்ப நமக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருது. அடுத்து இன்னொரு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு வேணும். அதனால அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட முடிஞ்சிடல, அதுல ஒரு ரூட் வேற போட்டிருக்கு. அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை வந்து நீங்க ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க, வேணாம் பிராக்கெட்குள்ள இருக்கிறத வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இருக்கிறத வந்து 2ன்னு வச்சுக்க போறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். எப்படின்னா ரூட் ஆஃப், இப்போ இது வந்து எஃப் ஆஃப் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நீங்க எழுதலாம் அப்படின்னா, இது ஃபுல்லும் இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லும் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்மா, ஓகேவா? அதை நீங்க இப்ப எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு பாருங்களேன். இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சிருக்கோம், இந்த ரூட் டேம் இன்னொரு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ், ரெண்டு டேமா பிரிச்சு எழுதிக்கிறோம். ரூட்டுக்குள்ள உள்ளது ஒரு டேமு, ரூட்டோட சேர்த்தது வந்து இன்னொரு டேமா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரூட்டுக்குள்ள உள்ள எல்லா டேமையுமே எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரூட்டுக்குள்ள உள்ளதை மட்டும் ஒரு டேமாவும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்னொரு டேம் எடுத்து ரூட் ஆஃப் இது ஃபுல்லும் எக்ஸா கன்சிடர் பண்ணி ரெண்டு டேமா வச்சிருக்கோம். கொஸ்டின் சொல்லுங்க. f of x root 2x² - 5x + 3. ஓகே, இது அப்படியே நம்ம இப்ப என்ன கன்சிடர் பண்ணிக்க போறோம்னா, ஒரு எஃப் ஆஃப் f1 ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம், இதுக்குள்ள உள்ளது, சரியா? அடுத்து இன்னொன்னு நம்ம இந்த ரூட்டுக்குள்ள உள்ள எல்லா டேமையுமே நம்ம எக்ஸ்ன்னு சும்மா வச்சுக்க போறோம். ஓகே, இதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ண போறோம்னா f2 ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். ரெண்டா சும்மா பிரிச்சு வச்சுக்கோம். ரூட்டுக்குள்ள உள்ளது f1 ஆஃப் எக்ஸ், ரூட்டோட சேர்த்தா f2 ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ன்றது என்னது? இந்த பிராக்கெட்ல உள்ள எல்லா டேம் தானே. அப்போ அதுக்கு பதிலா இப்ப இதை என்ன போடலாம், இந்த டேம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ f1 ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்க இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இந்த ரூட்டும் இருக்கு. இப்ப இந்த ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்தா அதை நீங்க எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்னா, ரூட்டுக்குள்ள எக்ஸ் வந்தா அதை எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் போட்டிருக்கோம்.
எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கோமா? ஆமாக்கா. அப்போ F1 F2 சும்மா ரெண்டுத்தையும் பக்கத்துல எப்படி எழுதுனா இதுதான் ரெண்டு ஃபங்க்ஷன். ஓகேக்கா. யாருக்கும் புரியல தானே? இந்த ரூட்டுக்குள்ள உள்ளது ரூட்டுக்குள்ள உள்ளதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை ஃபுல்லும் நம்ம F1 ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம், F2 ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க சேர்த்து எழுதும் போது ரெண்டுமே இப்படிதான் வரப்போகுது மல்டிபிள். ரூட்டுக்குள்ள உள்ளதை நீங்க F1 ஆஃப் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரூட்டை வந்து நான் கன்சிடர் பண்ண போறேன். ரூட்டுக்குள்ள இருக்கிற எல்லா டைமே எக்ஸ் வச்சுக்க போறேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா F2 ஆஃப் எக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டேம். ரூட் வந்திருக்கு, உள்ள உள்ள டேம் வந்திருக்கு. ரூட் வந்த டேமை F2ன்னு வச்சுக்கணும், ரூட்டுக்குள்ள உள்ள டேமை F1 வச்சுக்கணும். அப்ப அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இது ஆன்சர். அதான் நீங்க F1 F2ன்னு எழுதிக்கோங்க. ஏன் உங்களுக்கு இப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரூட்டுக்குள்ள உள்ளதை F2னும் ரூட்டுக்கு வெளியில இருக்கிற இதை வந்து F1ன்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு பதிலா நான் F2xன்னு வச்சுக்க போறேன், உள்ள உள்ளது மட்டும். ரூட்டுக்கு பதிலா F1ன்னு போட போறேன். அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அததான் இப்படி தனித்தனியா எழுதி காமிச்சிருக்காங்க. ரூட்டுக்கு பதிலா F1, ரூட்டுக்குள்ள உள்ள டேம்க்கு பதிலா F2. அவ்வளவுதான். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இதுதான் இரு சார்புகளையும் சேர்த்து காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். இது எழுதிட்டு இரு சார்புகளில் இரு சார்புகளில் ஃபங்க்ஷன் இரு சார்புகளையும் சேர்ப்பா சேர்ப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுதா? இதுதான் இத்தனை நாள் நான் ஒழுங்கா நடத்தணும் சொல்லி அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை சொல்றாங்க. சரி, அடுத்த சம் 1.21. இதுல f of x ஒரு சம், f of x ஒரு டேமும் g of x ஒரு டேம் கொடுத்துருக்காங்க. இதை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இந்த மாடல்ல. நேத்தியே சொல்லி கொடுத்துருந்தேன். எனக்கு அந்த டேம் மட்டும் சொல்லு. f of x is equal to 3x minus 2. g of x g of x is equal to 2x plus k. கேவா? அதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? கேவோட வேல்யூவா கேட்டிருக்காங்க. ஆமாக்கா, கேவோட வேல்யூ. இது ரெண்டும் ஈக்குவல். எது ரெண்டும்? f காம்போசிட் g, g காம்போசிட் f அப்படின்னா நமக்கு கேவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் f காம்போசிட் g கண்டுபிடிக்கலாமா? f காம்போசிட் g னா இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். நேற்று ஒரு ஃபார்முலா படிச்சோம். f of g of x கா. வெரி குட் தேஜஸ்ரீ. g of x. ஓ, மறந்துட்டேன். f of அப்படியே போட்டுங்க. பிராக்கெட்ல உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுமா? g of x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணனும்? இந்த டேர்ம் தானே இருக்கு, 2x plus k. f of அப்படி வந்துட்டா இது ஃபுல்லா என்னன்னு கன்சிடர் பண்ணனும்? x ஆ கன்சிடர் பண்ணனும். f of x க்கு என்ன क्वेश्चन இருக்கு? 3x minus 2. அதுல 3 x க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணுமா? இப்போ 2x plus k, அங்க -2 இருக்கு, -2 போடணும். புரிஞ்சுதா எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னு? புரிஞ்சிச்சுக்கா. உள்ள கொடுத்து மல்டி பண்ணுமா? 3 into 2 6, 6x plus 3k minus 2. அவ்வளவுதான் ஆன்சர். இது வந்து f காம்போசிட் g க்கு. இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? புரியுதுக்கா. ஃபர்ஸ்ட் f of g of x னு எழுதுங்க. g of x க்கு என்ன டேமோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க என்ன வந்திருக்கோ அதை x னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு f of x ல x க்கு பதிலா அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி g காம்போசிட் f கண்டுபிடிப்போமா? இதை நான் அழைச்சிடுறேன். k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் g காம்போசிட் f அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? g of f of x. f of x பதிலா இப்ப என்ன சப்ஸ்டிட் பண்ணனும்? என்ன இருக்கு? g of 3x minus 2. வெரி குட், 2. இப்போ இது எப்படி பார்க்க இருக்கு? x மாதிரி, g of x மாதிரி இருக்கு. g of x க்கு என்ன क्वेश्चन இருக்கு? 2x plus k. அதுல x க்கு பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணனும். x க்கு பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணனும். 3x minus 2 plus k. உள்ள கொடுத்து மல்டி பண்ணுமா? அப்போ 6x minus 2 4
பிளஸ் கே. அவ்வளவுதான். இது வந்து இது 1 இது 2ன்னு வச்சுக்கோ. இப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா? புரியுதுக்கா. இல்ல இல்ல அதுக்கு இல்ல, புரியுதா? கேட்கணும். இதை இப்ப எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். எஃப் காம்போசிட் ஜிக்கு பதிலா 6x plus 3k minus 2 equal to g of x பதிலா இது 6x minus k sorry minus 4 plus k. இதுல நமக்கு k வேல்யூ தான் வேணும். ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா சும்மா? நான் இந்த 3k இங்க வச்சுக்கிறேன். இந்த கேவை ஆப்போசிட் சைட் கொண்டு வரேன். அப்போ மைனஸ் கேவா இருக்கும். இங்க இருக்கிற 6x minus 4 அப்படி இருக்கட்டும். இங்க பேலன்ஸ் இருக்குல்ல கேவை தவிர்த்து அதெல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்போ இந்த 6x ஆப்போசிட் சைட் போனா மைனஸ் 6x. இந்த மைனஸ் 2 ஆப்போசிட் சைட் போனா பிளஸ் 2 ஆகும். மைனஸ் வந்து ஆப்போசிட் சைட் பிளஸ் 2 ஆகும். இப்போ இந்த பிளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குமா? மைனஸ் 4 பிளஸ் 2 என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 2. வெரி குட். மைனஸ் 2. இங்க 3kல ஒரு k போயிருச்சுன்னா 2k. k மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 2k டிவைடர்ல வந்துன்னா இங்க பெருக்கல்ல உள்ளது ஆப்போசிட் சைடு வந்தா டிவிஷன் வகுத்தல்ல வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா -1 தான் ஆன்சர். கேவோட வேல்யூ -1. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க 5 மார்க்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். அக்கா இப்ப நீங்க லாஸ்டா சொன்னீங்களா அது மட்டும் திரும்படியா சொல்லித்தாங்கக்கா. எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்ஸ்ல எழுதிக்கிறோம். கேவெல்லாம் ஒரு பக்கமும் பாக்கி எல்லா டைமையும் இன்னொரு பக்கம் கொண்டு போறேன். கே வந்து 3k மைனஸ் கேன்னு இருக்கு. சால்வ் பண்ணா 2k. இந்த சைடு 6x போச்சுன்னா மைனஸ்ல பிளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆயிடும். இங்க -4 இருக்கு. இங்க இருந்து -2 இருக்கு. ஆப்போசிட் சைட் போனா +2. -4 + 2 வந்து -2. கே மட்டும் தான் வேணும். அப்ப மல்டிபிள் இருக்கிற இந்த டைம் ஆப்போசிட் சைட் போனா டிவிஷன்ல போகும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா -1. அவ்வளவுதான் ஆன்சர். கேவோட வேல்யூ -1. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. சரி. f composite of f of k equal to 5 கொடுத்திருக்காங்க. f of k ஓட வேல்யூ 2k minus 1 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா k ஓட மதிப்பு கேக்குறாங்க. ஒரே நிமிஷம். ஓகே. அதுல என்னென்ன டேம் இருக்கோ அது அப்படி எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. f காம்போசிட்டா? f காம்போசிட் ஆஃப் f of x f k k வாங்க equal to 5 f k equal to 2k minus 1. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேம் எடுத்துப்போம். இந்த டேம் நம்ம எப்படி எழுதலாம்? எப்பவுமே f காம்போசிட் f of k ன்னு இருந்து வச்சுக்கோங்களேன். இங்க f காம்போசிட் டேம் இருந்தாலே எப்படி எழுதுவீங்க? f of இங்க என்ன டேம் இருக்கோ அதை அப்படியே பிராக்கெட்ல போட்டு எழுதுவீங்க. அப்படிதானே பண்ணுவீங்க? இப்போ f அப்படியே வச்சுக்கோங்க. f of k க்கு பதிலா என்ன சர்ச் பண்ணலாம்? 2k minus 1. வெரி குட். இப்போ இது பார்க்க எப்படி மாறிடுச்சு? f of x இல்ல k மாதிரி. ஏன்னா k இருக்கு அதனால k மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதுல k க்கு பதிலா இந்த டேம் சர்ச் பண்ணும். f க்கு பக்கத்துல பிராக்கெட்ல என்ன டேம் வந்தாலும் அத ஒரு x இல்ல k யூஸ் பண்ணா கேவா ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்க வந்து k தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால kன்னு நம்ம போட்டுக்கோம். அப்போ இதுல k க்கு பதிலா இந்த டேம் சப்ஸ்டிட் பண்ணும். 2k க்கு பதிலா இந்த டேம் 2k minus 1 அங்க ஒரு -1 இருக்கு அதை போட்டுக்கணும். உள்ள கொடுத்து மல்டி பண்ணுமா? அப்போ 4k -2 -1 இது சால்வ் பண்ணோம்னா
minus -3. minus 3 இப்போ இந்த டேர்முக்கு பதிலா கொஸ்டின்ல நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 5. அப்ப இங்க பக்கம் 5 போட்டுக்கலாமா? பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 5 ஈக்குவல் டு 4k minus 3 வந்திருக்கு. நமக்கு k வேல்யூ தான் வேணும், அதை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அப்போ 5 இங்க இருக்கும், -3 ஆப்போசிட் சைட் போனா +3 plus 4k. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 8 ஈக்குவல் டு 4k. k ஓட வேல்யூ தான் வேணும். இந்த 4 டிவைடர்ல போனா வகுத்தல்ல வரும், கேன்சல் 2 மார்க். அவ்வளவுதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? f காம்போசிட் f of k equal to 5. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா f of k ன்னு எழுதலாம். f of k க்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த டேர்முக்கு பதிலா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அது சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து x மாதிரி இருக்கு, f of x டேர்ம் மாதிரி. அதாவது இங்க k ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, இப்போ k மாதிரி எடுத்துக்கோங்க. k க்கு பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. 2k க்கு பதிலா 2k minus 1 -1 உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4k minus 3. நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆன்சர் வருது. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு k ஓட வேல்யூ தான் வேணும். இப்போ k மட்டும் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் செக் பண்ணா k ஓட வேல்யூ 2 கிடைக்குது. 2 ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ 3 சார்புகளின் சேர்ப்பு பார்க்க போறோம். அதாவது காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன். காம்போசிஷன் சொன்னல, தமிழ்ல சேர்ப்பு, அதுதான் அது. யாரோ சேர்ப்பு சேர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பாப்பா பேர் மாதிரி. சேர்ப்புன்னு சொன்னாங்கக்கா, சேர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாப்பா. சரி, 3 சார்புகளின் சேர்ப்புனா f g h 3 டேர்ம் வரும். f இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. f காம்போசிஷன் g காம்போசிஷன் h ஈக்குவல் டு f காம்போசிஷன் g காம்போசிஷன் h. நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா இருக்கும், நீங்க நோட்ல நோட் பண்ணணும். இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்கம்மா. இந்த மாதிரி 3 காம்போசிஷன் வச்சிருக்கிறது 5 மார்க்ல கேட்பாங்க. எனக்கு இந்த 3 டேர்ம் சொல்லுங்க, இந்த டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஏன்னா நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்ப கண்டிப்பா ஈக்குவலா தான் வரப்போகுது. செக் பண்ணுவோமா? f of x வேல்யூ சொல்லுங்க. x plus 3 ம். g of x வந்து 1 minus 2x ம். h of x வந்து 3x. அது சொல்லுங்கம்மா. f composition g composition composition ஃபர்ஸ்ட் இதுல பிராக்கெட் போட்டுருக்கா? இல்லக்கா, f composition g இருந்தாக்கா ஆரம்பிச்சிருக்கோம்.
G composition H. உங்களுக்கு எல்லாம் லேட்டா எழுதுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏமா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் F composition H. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க. எல்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது எடுத்துக்கணும். பிராக்கெட்ல என்னமா இருக்கு? ஜி காம்போசிஷன் ஹச் இருக்கு. H. ஜி காம்போசிஷன் ஹச் எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா இப்ப என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா என்ன இருக்கு? 3x. இப்ப இது பார்க்க எப்படி வந்திருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஜி ஆஃப் எக்ஸ் அதுல எக்ஸுக்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணணும். புரியுதா? அப்போ 1 மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணணும். 3x. இது உள்ள கொடுத்து மல்டி பண்ணுமா? 1 மைனஸ் 6x. இதுதான் ஜி காம்போசிஷன் ஹச். இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஓகே. இப்போ அடுத்து என்ன இருக்கு? எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் இருக்கு. எஃப் காம்போசிஷன் அப்படியே போட்டுக்கோங்க. பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? ஜி காம்போசிஷன் ஹெச் இருக்கு. ஜி காம்போசிஷன் ஹெச்க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 minus 6x. ஓகே. இப்போ ஒரு டேம் இருக்கு, காம்போசிஷன் இன்னொரு டேம் இருந்தா எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் அந்த டேமை போட்டு இந்த பிராக்கெட்ல எழுதிப்போம். அப்படிதானே எழுதுவோம். ஓகே. இப்போ இது பார்க்க எப்படி வந்திருக்கு? F of x. வெரி குட். எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அதுல அந்த எக்ஸுக்கு பதிலா இந்த டேம் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2 எக்ஸுக்கு பதிலா இந்த டேம் 1 மைனஸ் 6x பிளஸ் அங்க 3 இருக்கா? 3 போட்டுக்கணும். இது எப்படி சப்ஸ்டிட் பண்றோம்னு புரியுதாமா? தரண்யா உங்களுக்கு புரியுதா? புரியுதுக்கா. ராகவி புரியுதுக்கா. மைக் ஆன் பண்ணி பேச மாட்டீங்களா யாரும்? ஓகே. இப்ப இந்த 2 உள்ள கொடுத்து மல்டி பண்றேன். அப்போ 2 கூட 6 மல்டி பண்ணீங்கன்னா 12x பிளஸ் 3. இப்ப இந்த 2வையும் 3யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணீங்கன்னா 5 மைனஸ் 12x. இவ்வளவுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்ஹெச்எஸ்க்கு. இது எல்லாருக்கும் புரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த 5 மைனஸ் 12x. அடுத்து ஆர்ஹெச்எஸ் போடுவோமா? ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? பிராக்கெட்ல உள்ளது எஃப் காம்போசிஷன் ஜி எடுத்துக்கணும். இது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் அப்படியே போட்டுருங்க. ஜி ஆஃப் எக்ஸ்க்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ்க்கு 1 மைனஸ் 2x இருக்கா? அத போட்டுக்கலாமா? 1 மைனஸ் 2x. இப்ப இது பார்க்க எப்படி இருக்கு? வெரி குட். எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாக்கணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 2x பிளஸ் 3 இருக்கு. 2x பிளஸ் 3 இருக்கா? அதுல எதுக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணணும். 1 மைனஸ் 2x பிளஸ் 3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணலாமா? 2 மைனஸ் 4x பிளஸ் 3 இதையும் ஆட் பண்ணோம்னா 5 மைனஸ் 4x. ஓகே. இப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல உள்ளது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜிக்கு என்ன டேர்ம் இருக்கோ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கணுமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதலாமா? இப்படி எழுதலாம். இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் பதிலா இப்ப டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு புக்ல? 3x இருக்கு. 3x போட்டுக்கோமா? இப்போ ஒரு டேர்ம் இருந்து பிராக்கெட்ல இருந்தா அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? இது அப்படியே எப்படி எக்ஸா கன்சிடர் பண்ணிப்பீங்க. அப்படிதானே? ஒரு இப்ப எஃப் இருக்கு, பிராக்கெட்ல ஒரு டேர்ம் இருந்தா அதை எக்ஸா கன்சிடர் பண்ணிப்பீங்களே, அதே மாதிரி இங்க 2 டேர்ம் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இந்த டேர்ம்ல இது இருக்கிறதுனால எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க ஏற்கனவே. அதுல எக்ஸுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணணும்.
இது கொஞ்சம் மறந்துடுவீங்க, குழப்பும். இது போட்டு பார்த்தாதான் புரியும். சொல்லும் போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்குமா, போட்டு பார்க்கும்போது தான் மிஸ்டேக் வரும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், எஃப் காம்போசிட் ஜில எக்ஸுக்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இப்போ 5 மைனஸ் இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா 12x ரெண்டும் சேமா வந்துருச்சு. ஈக்குவேஷன் 1 2 LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளவுதான், நிரூபிக்கப்பட்டது. ஒரு டைம் ஃபுல்லா ஒழுங்கா பாருங்க. இது 5 மார்க்ல கேக்குவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் வரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த சம் கண்டிப்பா வரும். இதுல இருந்து ஒண்ணு கேட்க வாய்ப்பு இருக்கு, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இத வந்து கேர்ஃபுல்லா நல்லா பாருங்கம்மா. ஒரு 5 மார்க் விட்டுறாதீங்க. ஒழுங்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எந்த ஸ்டெப் புரியலையோ அப்படியே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு வாங்க. தெரியாதவங்க ஜூம் பண்ணி பாருங்கம்மா. அப்ப இதே மாடல்ல பயிற்சியில ஒரு சம் கொடுத்தா போடுவீங்களா? சரி, நேத்து ஹோம்ஒர்க் யாரெல்லாம் போட்டீங்க? எனக்கு வந்து எனக்கு தெரியாது. தீபன் என்கிட்ட சொல்ல உள்ள கேட்டான், அவனுக்கே தானே நானே சரி, பயிற்சியில வந்து போட்டு பார்க்கணும், டவுட் இருந்தா கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏதோ 6 சம்மோ 5 சம்மோ என்னமோ இருந்தது பாருங்க. 5 சம் இருக்கு. கொடுத்தது எதுன்னு கேட்கல, ஆன்சர் போட்டீங்களான்னு கேட்டேன். சரி, இன்னைக்கு வந்து இந்த செகண்ட் சம் ஹோம்ஒர்க்மா. கே கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம்ல, கே கண்டுபிடிக்கிறது, அது போடுங்க. இது போட வேணாம், இது போட வேணாம். ஏ கண்டுபிடிக்கிறதா நீங்க இப்போதைக்கு போட மாட்டீங்க, இதெல்லாம் போட மாட்டீங்க. 3 சார்புகளின் சேர்ப்பு இந்த இருக்கு பாருங்க. 3 கணக்கு இருக்கு, ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வாங்க. 2 சம் ஹோம்ஒர்க். 8ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. தான்ல கரெக்டா நிறைய பேர் ஹோம்ஒர்க் எழுதி போடுறீங்க. அது மாதிரி செகண்ட் சம்ல கூட 2 இருக்குமா, ஏதாவது ஒண்ணு போடுங்க. ஓகே சார். ஆமா, 8ல 1 ஏதாவது ஒண்ணு போடுங்க. செகண்ட்ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்கம்மா. கத்துக்கிறீங்களா ஒரு சம்மு, அதுக்கு ஏதாவது ஒரு மாடல் சம் போட்டு பார்த்ததானே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியும். அதுக்காக தான் பயிற்சியில ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன். அதையும் நீங்க போடலைன்னா எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஓகே ஓகே, இந்த சம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குமா, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. இரு சார்புகள் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபங்க்ஷனா ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிச்சு எழுத தெரியும், ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டு வரணும். இப்ப இந்த டேர்ம் எனக்கு சொல்லுங்க, நான் எப்படி போடணும் சொல்லுங்க. F of f of x 3x plus 1 இருங்க. G of x is equal to f of 3. f of 3 f plus 3. x plus 3. ஓகே ஓகே. இப்ப நம்ம கிட்ட என்னென்ன கேக்குறாங்க, g f of x equal to f of f of F G G G of x. செகண்ட் g அது g of x ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் கொடுத்துட்டு இது கேக்குறாங்கம்மா, இது ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் g LHS சைடு எடுத்துக்கிறேன்.
ஈஸி தான். ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கா, இதை நம்ம பிரிச்சு எழுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஜி வெளியில வச்சிருக்கோங்க, ஒரு பிராக்கெட் போட்டு அதை பிரிச்சு காட்டணும். அடுத்த பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன். இன்னொரு பிராக்கெட் போட்டு நான் பிரிச்சு காமிக்கலாம்னு இப்படி ஒரு பிராக்கெட் போடுறேன் நான். உங்க விருப்பம் தான். அதுல என்ன போட்டிருக்காங்க புக்ல, ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க விருப்பத்துக்கு போட்டிருக்காங்க, நம்மளும் நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். உங்க விருப்பம் தான். டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்போ இது ஓபன் பண்ணீங்களா, அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த பிராக்கெட் இருக்கா, அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுத்துறீங்க. 3 டேம் இருக்குன்னா 3த்தையும் தனித்தனி பிராக்கெட்ல இந்த மாதிரி போட்டு காட்டணும். போட்டுட்டு உள்ளே இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ஜி அப்படியே வச்சுக்கோங்க, எஃப் அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா இப்ப என்ன இருக்கு, 3x plus 3x plus 1 இருக்கா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், வெரி குட், எக்ஸா கன்சிடர் பண்ணிக்க போறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா என்ன டேம் இருக்கு, 3x plus 1. அதுல எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, எக்ஸுக்கு பதிலா 3x 3 போட்டுக்கிட்டு அந்த 3 இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த டேம் 3x plus 1 அப்புறம் plus 1 இருக்கு. plus 1. இது எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் புரியுதா? புரியுது. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா தான் இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், போயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்குமா, இது வரைக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா ஃபர்ஸ்ட் உள்ள உள்ளதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இதை இப்ப பாக்குறதுக்கு எக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஜி அப்படியே வச்சுக்கோங்க, உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9x plus 3 plus 1. இந்த 3யும் 1யும் கூட்டிக்கலாமா, ஜி 9x plus 4. இப்ப இது பார்க்க எப்படி இருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி தானே இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, x plus 3. x plus 3. அந்த எக்ஸ்க்கு பதிலா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 9x plus 4 இங்க plus 3 இருக்கா, plus 3 போட்டுருங்க. 9x அப்படியே வரும், 4 3 ஆட் பண்ணீங்கன்னா 12. இது வரைக்கும் புரியுதா பாருங்க, இது 1 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே இருந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டே வரும். அங்க என்ன இருக்கோ அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். 12 வராதுக்கா, 7 தானக்கா வரும். 7 தான் வரும், கரெக்ட். நான் தான் மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா பாருங்க, எல்லாருக்கும் ஓகேவா? அடுத்து ஆர்ஹெச்எஸ் போவோமா? ஓகே, ஆர்ஹெச்எஸ் இந்த சைடு எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இந்த ஜி ஆஃப் இப்ப பிரிச்சு ஃபர்ஸ்ட் எழுதுமா, உங்களுக்கு பிடிச்ச பிராக்கெட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. எல்லா பிராக்கெட்டையும் ஓபன் பண்ணதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். எஃப் அப்படியே போட்டுக்கோங்க, ஜி அப்படியே போட்டுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா 3x எக்ஸ் பிளஸ் 3. x plus 3. இப்ப இது பார்க்க எப்படி வந்திருக்கு, g of x ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், x plus எக்ஸ் பிளஸ் 3. x plus அந்த எக்ஸுக்கு பதிலா இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்ப எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் பிளஸ் 3 x plus 3 இன்னொரு ஒரு 3 இருக்கா, அந்த 3 போட்டுக்கலாம். plus 3. ஓகே, இந்த எஃப் அப்படியே போட்டுக்கோங்க, எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 3 plus 3 6. 6. இப்ப இது பார்க்க எப்படி இருக்கு, f of x எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி வந்துச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, 3x plus 1. plus 1. அந்த எக்ஸுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, அங்க இருக்கிற டேர்ம் 3x plus 1 இங்க போடுறேன். 3 எக்ஸுக்கு பதிலா x plus 6 plus 1 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். 3x plus 12 சாரி 18 18 plus 1. புக்ல என்ன ஆன்சர் வருது, எனக்கு என்ன ரெண்டும் மாறி வந்திருக்கு. நாட் ஈக்குவல்னா வருது. இந்த சம் தானே போட்டோம், எந்த சம் போட்டோம், ரெண்டு ஈக்குவலா வந்துச்சு. 1 2. இதுக்கு இந்த ஆன்சர், இதுக்கு இந்த ஆன்சர் கரெக்டா தான் வருது. எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்களா, ஓகே. ரெண்டும் ஈக்குவல் வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. இது ரெண்டும் ஈக்குவல் வச்சுட்டு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சுக்கணும் நம்ம, ஓகேவா? இதை வந்து ரெண்டும் ஈக்குவல் வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. அப்போ இது 2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம இப்ப எடுத்துக்கணும். 9x plus 7 equal to 3x plus 19. எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. நான் இந்த டைம் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ 9x minus 3x வரும் ஈக்குவல் டு 9. இது ஆப்போசிட் சைடு போனா minus 7.
9xல 3x போயிடுச்சுன்னா 6x. 19ல 7 போயிடுச்சுன்னா 12. x தான் வேணும். இப்போ 12/6 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா பாருங்க. இது. ஏய் அதுல போட்டு எழுதுறீங்களா? ஆ, என்ன எழுது? நான் அனுப்புறேன். எழுதுறீங்க மறக்காம எழுதுறேன். சரி, இப்போ இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் தேவைப்படுது. நம்ம கிளாஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து நிறைய நாள் லீவ் போட்டுட்டு இருக்கீங்க. அடிக்கடி கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிறீங்க. கேட்டா ஸ்கூல்ல அதிகமா ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸ்கூல் ஒர்க் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? நம்மளும் அதிகமா உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒர்க் கொடுக்கறது இல்ல. 1 hour மேக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுல ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா மிஞ்சி போனா 1/4 மணி நேரம் கூட ஆகாது. ஒரு சம் இல்ல 2 சம் தான் கொடுக்கணும். அதை நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட போட்டுடலாம். இல்ல நடத்துறதுல புரியலன்னா அப்பவே கேளுங்கன்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன பண்றீங்க, ஸ்கூல்ல நடத்தினாதான் புரியுற மாதிரி நீங்க நெட்டா ரிப்ளை பண்றீங்க. அக்கா இது என்ன ஸ்கூல்ல நடத்தல, நான் ஒரு சம் ஃபுல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு புரியவே இல்லக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ஃபுல்லா உட்காந்து சொல்லி கொடுத்தேன்ல, அப்ப அது வேஸ்டா? இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு புரியுமா? எனக்கு ஏதாவது சின்ன கிளாரிபிகேஷன் கொடுங்களேன். இல்ல நான் இப்படி நடத்தினது புரியவே இல்ல, வேற மாதிரி நடத்துங்கன்னா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ சொல்லுங்க. நம்ம மிஞ்சி போனா ஒரு நாளுக்கு 5 சம் பாக்குறோமா, 5 சம் கூட ஜாஸ்தி தான், அதை விட கம்மியான சம் தான் பாக்குறோம். உங்க ஸ்கூல்ல எப்படி நடத்துறாங்க, ஃபாஸ்டா ஸ்லோவா எனக்கு என்னன்னு தெரியல. எல்லாருமே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து படிக்கிறீங்க. எல்லாருக்குமே வேற வேற மாதிரி நடத்த கூட சான்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க ஃபாஸ்டா போலாம், ஒருத்தவங்க ஸ்லோவா போலாம். நிறைய பேர் 9th படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேருக்கு ரிவிஷன் பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாம கூட இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும்போது எப்படி கவனிப்பீங்களோ அது மாதிரிதான் நீங்க எங்கேயும் கவனிக்கணும். எனக்கு இன்னும் அவங்க சொல்லியே கொடுக்கல அப்படின்னால எனக்கு புரியாது அப்படின்றது ஒரு பேட் ஒப்பீனியன். அப்போ இந்த கிளாஸே உங்களுக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். டெய்லி பாக்குறேன், ஒரு நாள் வந்து இப்போ எனக்கு அதர்ஸ்ன்னு சொல்லி வந்து 7+ காமிக்கும், இன்னைக்கு வந்து 2+ காமிக்குது. ஒரு நாள் 6+ காமிக்கும், ஒரு நாள் 5+, ஒரு நாள் 4+. ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. இதுக்கு ஏதாவது ரீசன் சொன்னாதானே எனக்கு புரியும். நிறைய பேருக்கு இது தூங்குற டைமா கூட இருக்கும். நிறைய பேர் வந்து காலையில சீக்கிரமா எழுந்திருப்பீங்க, நைட்டு சீக்கிரமா படுத்துருவீங்க. ஏன்னா நீங்க 10th வந்துட்டீங்க, கொஞ்சம் கூட நீங்க ரிஸ்க் எடுக்கலைன்னா எப்படி உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? 9 மணி வரைக்கும் கூட ஒரு கிளாஸ் கவனிக்க முடியலன்னா எப்படி? கண்டிப்பா ஸ்கூல் ஒர்க் இருக்கும் தான். 1 hour கூட மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? மேக்ஸ்ல வந்து நல்ல மார்க் சென்டம் எடுக்கணும்ன்ற கோலோட தானே எல்லாருமே வந்திருக்கீங்க. அந்த கோலை ரீச் பண்றதுக்கு இவ்ளோ எஃபெக்ட் கூட நீங்க எடுக்கலைன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு மார்க் கிடைக்கும்? சொல்ல போனா இன்னைக்கு வந்து கிளாஸ் எடுக்க வேணான்ற ஐடியா தான். இன்னைக்கு நான் சொல்ல போனா ஆபீஸ் கூட போல, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. சரி, நான் வந்து இந்த டியூஷன் இங்க வராங்க, அவங்களுக்கு கூட நான் ஒழுங்கா எதுவுமே நான் சொல்லவே இல்லை. சரி உங்களுக்காவது நான் எப்படியாவது நடத்திடணும்னு சொல்லிதான் நான் இப்போ கிளாஸே உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி லீவ் உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் வெளியில போனா கூட உங்களை ஏதாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிதான் ஏதாவது ஒர்க் கொடுக்கறது, ஏதாவது பண்றது. நான் எடுக்கிற ஒரு ரிஸ்க் கூட நீங்க உங்களுக்காக பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? கிளாஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க லாஸ்டா வந்து எல்லா 8 சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லி மாத்துறதுக்கு இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் வரும். இப்பவே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நிறை குறை என்ன இருந்தாலும் சொல்லுங்க. அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்போ எல்லா பேரண்ட்ஸுமே நல்ல ஒரு குட் கமெண்ட் தான் கொடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணத்துல தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன எனக்கு கால் பண்ணி சொல்றீங்கன்னா, அக்கா ஸ்கூல்ல நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க, அதனால என்னால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றீங்க. ஸ்கூல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா எதுக்கு படிக்க வரீங்க? மேக்ஸ் சென்டம் எடுக்கணும், அந்த ஒரு கோல்க்காக தான் வரீங்க.
நிறைய பேரால சென்டம் எடுக்க முடியாம கூட இருப்பீங்க. நீங்க நல்ல மார்க் ஒரு 90 எபோவாவது எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்ல தானே வந்து படிக்கிறீங்க. அப்ப அதை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்தா மட்டும்தான் உங்களால ரீச் பண்ண முடியும். நான் மட்டுக்கும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க மட்டுக்கும் பேசாமலே இருக்கீங்க. நானும் பேசாமலே கிளாஸ் நடத்தினா உங்களுக்கு புரியுமா? ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உங்களால நீங்க ஒரு நாள் கிளாஸ் எடுத்து பாருங்க. எல்லாருமே மியூட்லயே வச்சுட்டு இருக்கீங்க. யாருமே எதுவுமே சொல்லலைன்னா சும்மா ஒரு போர்டுக்கு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தா உங்களால அது மாதிரி எடுக்க முடியுமா? நீங்க பேசினாதான் கிளாஸ் நல்லா போகுன்றத நான் ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜாலியா ஆன்சர் பண்றீங்க, கொஸ்டின் கேக்குறீங்கன்றத பொறுத்து தான் கிளாஸ் நல்லா போறது. ஒரு டீச்சர் வந்து நல்லா எடுக்கிறாங்கன்றது வந்து முக்கியம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இன்வால்வா இருக்கீங்க அப்படின்றது தான். டீச்சர் எவ்வளவுதான் எக்ஸலண்டா எடுத்தா கூட நீங்க யாருமே பேசல, நாங்க பேசவே மாட்டோம், எங்க வேலையை தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னா எப்படி கிளாஸ் நல்லா போகும்? இல்ல அடுத்த நாள் அவங்க வந்து எடுக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஏதாவது எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். கிளாஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன். நீங்க லீவ் போடுறதுக்கோ, இல்ல ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாதுக்கோ, இல்ல மைக் ஆன் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கோ, என்ன உங்களுக்கு ஒப்பீனியன் எது சொல்லணும்னு தோணுதோ எனக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, நான் கேட்குறேன். சொல்லுங்கம்மா. யாருக்கும் என்ன ஃபீட்பேக் சொல்லணுமா? சொல்லுமா இல்ல சொல்லுங்க எல்லாருமே. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். இது புஷ்பா. சொல்றீங்களாம்மா? இதுக்குமே நாங்க வந்து வாயை திறக்க மாட்டோம்க்கா. நீங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க. அப்படியா?